இதேபோல டிட்வா புயல் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்திற்கும் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இரவு முதல் பல்வேறு பகுதிகளிலுமே அங்கேயுமே மிதமான மழை பெய்து வருகிறது. குறிப்பாக பூம்புகார் பகுதியில் கடல் சீற்றத்தோடு காணப்படுகிறது. இது குறித்த கள தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் செல்லப்பா. குறிப்பாக மயிலாடுதுறையில் எந்தெந்த பகுதிகளில் அதி கனமழை பதிவாகி இருக்கிறது, மக்களுடைய இயல்பு வாழ்க்கை அந்த பகுதியில் எப்படி இருக்கிறது? வணக்கம் கௌதமி. டிட்வா புயல் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக மழை பொழிவு இல்லாமல் இருந்த நிலையில் இரவு முதலே தொடங்கி விடிய இடைவெளியின்றி காற்றுடக்கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்து வருகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை, குற்றாலம், தரங்கம்பாடி, திருக்கடையூர், பொறையாறு, பழையாறு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மிதமான மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் மழை அறிவிப்பு வருவதற்கு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என ஏற்கனவே அறிவிப்பு விடுக்கப்பட்ட நிலையில் நேற்றும் அறிவிப்பு கொடுத்திருந்தனர். இதனால மயிலாடுதுறை மாவட்டத்தில் 28 மீனவ கிராம மீனவர்களும் கடலுக்கு செல்லாமல் தங்களது படகுகளை பத்திரமாக பாதுகாத்து வருகின்றனர். இருப்பினும் கடலின் சீற்றம் அதிகமாக இருப்பதால் படகுகளை தங்களது முகத்துவாரங்கள் மற்றும் துறைமுகங்களில் பாதுகாப்பாக நிறுத்தும் பணியில் மீனவர்கள் தீவிரமாக ஈடுபட்டிருக்காங்க. இந்த நிலையில இந்த அதிகாலையிலிருந்து தற்போது வரை மழை அளவு விடாமல் சாரல் மழையாக பெய்து வருகிறது. இந்த நிலையில் பூம்புகார் கடற்கரையில் மட்டும் கடல்களின் சீற்றம் வழக்கத்தை விட மாறாக அதிவேகமாக இருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடியிலிருந்து 3 அடி உயரம் வரைக்கும் அலையின் சீற்றம் அதிகமாக கடற்கரை தாண்டி வருகிறது. அந்த பகுதியில் கருங்கல் கொட்டிருப்பதால் கிராமங்களுக்கு தண்ணீர் வரவில்லை. முகத்தூரம் வழியாகவும் கடல்களை போட்டுகளை மீதி மோதி போட்டுகள் சேதமடைகிறது. மேலும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நேற்று காலை 8:30 மணிலிருந்து நேற்று காலை 6:30 வரைக்கும் சராசரியாக பார்த்தீங்கன்னா 16.20 மில்லிமீட்டர் மழை தான் பதிவாகி இருக்கிறது. அதை தொடர்ந்து தற்போது வரை மழை பெய்து கொண்டே இருக்கிறது. இதனால் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கிறது. மேலும் மக்கள் நடமாட்டம் இன்றி நகரங்கள் மற்றும் கிராமப்புறங்கள் பல்வேறு பேருந்து நிலையங்கள் எல்லாம் வெறிச்சொடி காணப்படுகிறது. தமிழ்நாடு மீட்பு படையினர் சீர்காழி முகாமில் தங்கியிருக்காங்க. மேலும் தரங்கம்பாடியில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் தங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாதிப்பு ஏதேனும் இருந்தால் மாவட்ட காவல் கட்டுப்பாடு. மயிலாடுதுறை நிலவரம் தொடர்பான உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி செல்லப்பா.